Hello friends, welcome back to our channel. போன வீடியோவில் எக்லெஸ் பரோட்டா எப்படி செய்கிறதுன்றதை நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்லைங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்கிற சிம்பிள் பொருளை வச்சு எப்படி சுவையான ஒரு சிக்கன் கிரேவி இந்த பரோட்டாவுக்கு சூட் ஆகிற மாதிரி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நம்ம இதில் வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பரோட்டா வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் 3/4 கிலோ மாவுக்கு ஒரு 12 பரோட்டா வர்ற மாதிரி நான் செஞ்சுருந்தேன். அந்த 12 பரோட்டாவுக்கு பத்துற மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு 3/4 கிலோ ஸ்கின் அவுட் சிக்கன் வாங்கி வச்சு இப்போது செமி கிரேவி பண்ணுறதுக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சுங்க. இப்போ நீளமாக அறுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த கலர் வந்த உடனே நம்ம இப்போ அறுத்து வச்சுருக்கிற 1.5 தக்காளி பழத்தை உள்ளே போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் கீறிட்டு போடுங்க, பாதியாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த போட்டிருக்கேன்ல இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி வதங்க கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக மேலே உப்பு தூவி விட்ருங்க தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி உப்பு தூவி விட்டு திருப்பி கிண்ட ஆரம்பிங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, உப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க மஞ்சள். கரம் மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மாதிரி. இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம். அந்த காஷ்மீரி சில்லி கலர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நார்மலாக இருக்கிற சில்லி பவுடரே நம்ம போட்டுக்கலாம். இந்த கடாயிலே ஓரமாக எண்ணெயை காய வச்சுட்டு அதுலேயே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு போட்டு நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். சரி, இப்படி ஒரு ஆஃபர் இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்மெல்லு பிடிக்காதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே கூட பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம ஒரு ஆர்வத்தில் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நல்ல ஒரு டெக்ஸ்டர் எல்லாமே வந்துட்டுருக்கோம். வீட்டில் இருக்கவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ திடீர்னு உள்ளே பூந்துட்டு என்னடா தக்காளி தொக்கு செஞ்சுருக்கியான்னுவாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் ஸ்ட்ரெயிட்டாக கழுவி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து நம்ம செஞ்சுருக்கிற மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மசாலாவோடைய சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் நேரம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இப்போது லைட்டாக வேக வைக்க போகிறோம். அப்போ தான் சிக்கன் வேகும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா அந்தளவுக்கு தண்ணி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சு வேகுனா அந்த ஸ்டீமில் சிக்கன் வெந்துச்சுன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் நிறையா கொடுக்கும் சிக்கன். சிம்லேயே வச்சு முடிஞ்ச அளவுக்கு வேக வைங்க குழம்பு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 1/4 மணி நேரம் வேகலாம் தண்ணியில். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும்போது அப்பப்போ மூடி திறந்து எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் தனியாக மசாலா தனியாக இந்த மாதிரி க்ளீனாக பிரிஞ்சு வந்துருச்சு. திருப்பி அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வாட்டி சிக்கனை. இந்த கண்டிஷன் இருக்கும்போதே உப்பு காரம் இருக்கான்னு கரண்டியில் எடுத்து ஊதி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நம்ம கொதிக்க விட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மூடியை திறந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி இருக்குன்னு. பாருங்கள், ஓரளவுக்கு கிரேவி நல்லா வந்துருச்சு. இப்போ வீடு ஃபுல்லாக வாசம் நல்லா வீட்டை மூக்கு தொலைக்கிற அளவுக்கு வந்துட்டுருக்கும். அப்போ அதை தக்காளி தொக்கான்னு கேட்டவங்க இப்போ பீஸு டேஸ்ட்டுக்காக நிற்பாங்க. சரி பாவம் போனால் போட்டுன்னு கொடுங்க.
நம்ம பரோட்டாவுக்கு இது செமி கிரேவியாக பிளான் பண்ணதுனால கொஞ்சம் தேங்காய் சீலை போட்டு அரைச்சி வச்சு தேங்காய் பால் அதில் ஊற்றிருக்கோம். தேங்காய் பாலை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டால் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக வரும், நல்லாயிருக்கும் சாப்பிடவே. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லூஸாக வேணால் தேங்காய் பால் ஊற்றாமல் இருந்தால் கூட வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன உடனே லாஸ்ட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும். அவ்வளோதாங்க, கோழி குழம்பு ரெடி. இந்த மலைக்கு சூப்பராக இருக்கும். பரோட்டாவும் இதுவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சமாக அறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வாசனத்தை கொடுக்கும். ப்ரொஃபஷ்னலாக செஞ்ச மாதிரி இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் எங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிளேட்டிங் எப்படி வருதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தான் டைமு. அதுக்குள்ளே நம்ம செஞ்சிட்டோம். பரோட்டாவுக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கெலாம் கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாழை இலையில் போட்டு ஃபைனல் டச்சாக இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இது நான் செஞ்ச பரோட்டா. அதில் நம்ம இந்த செமி கிரேவி சிக்கனை ஊற்றிருக்கோம். இது வந்து கலக்கி லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடய ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். கலக்கியும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த கிரேவியை வச்சு முட்டை உடைச்சி ஆம்லேட் போடுவோம்ல, அதே மாதிரி கலக்கியில் இந்த குருமாவை கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த சிக்கன் குழம்பு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பாயில் கண்டிஷன் இருக்கும்போது பிரட்டி எடுத்துட்டா அது கலக்கி. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பரோட்டா சாப்பிட போகிறோம். பரோட்டா, சிக்கன் கிரேவி, அந்த கலக்கி 3 சேர்ந்துச்சுன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. உண்மையாலே பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.